இங்க பாரு மித்ரா, இந்த விஷயத்தை நான் பண்றதுக்கு யாரோட அனுமதியும் எனக்கு தேவையில்லை. இங்க இருக்கிற யாருக்கிட்டையும் நான் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த நிமிஷம் எனக்கு பாரதியோட சம்மதம் மட்டும்தான் தேவை. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இப்போ இந்த நிமிஷம் மரியாதையா உன் பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து ஓடி போயிரு. இல்லனா இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்ன உன் பொண்ணை வச்சு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஆதிக்கும் எனக்கும் நடுவுல யார் வரதுக்கும் நான் அனுமதிக்கவே மாட்டேன். பாட்டி, அவள பாருங்க பாட்டி, என்னை எவ்வளவு நக்கலா பாக்குறா. பாருங்க பாட்டி, பாருங்க. ஏய் பாரதி, மரியாதை கேட்டடும் உனக்கு. ஒழுங்கு மரியாதையா உன் பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு ஓடி போயிரு. இல்ல நடக்கிறதே வேற. சார், நீங்க தமிழ உங்க பொண்ணா தத்தெடுக்கிறதுக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். எனக்கு முழு சம்மதம். சூப்பர் பாரதி, இப்படி ஒரு நாளுக்கு தான் நான் காத்துட்டு இருந்தேன். பாட்டி, பாட்டி, அந்த பாரதி சொன்னதை பாத்தீங்களா? நீங்க அவகிட்ட போய் பேசுங்க பாட்டி. அவளை உடனே இங்க இருந்து போக சொல்லுங்க. நான் ஆரம்பத்துல இருந்தே இந்த பாரதி வீட்ல இருக்கிறது பிடிக்காம உங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க தான் அதையும் இதையும் சொல்லி பாரதி அந்த வீட்ல இருக்கிறத கண்டுக்காம இருந்துட்டீங்க. இப்ப அது எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கல்ல. பாரதி, நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? உன் பொண்ணை வச்சு என் பேத்தியோட வாழ்க்கையில நீ விளையாடிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் கிடையாது. நடக்கிற எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நீ பண்ற பாவத்துக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். இப்ப ஒழுங்கு மரியாதையா ஆதி உன் பொண்ணை தத்தெடுக்கிறதுல உனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டு உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு இங்கேருந்து போற வழிய பாரு. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஒரு நிமிஷம் எல்லாரும் பேசாம இருக்கீங்களா? இங்க பாருங்க, தமிழை தத்தெடுக்கணுங்கிறது நான் தனிப்பட்ட முறையில யாரோட தலையீடும் இல்லாம ரொம்ப உறுதியா தெளிவா நான் சுயமா எடுத்த முடிவு. இதுக்கு பாரதியோட சம்மதத்தை மட்டும்தான் நான் எதிர்பார்த்தேனே தவிர அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க சம்மதத்தை பதிலாவே சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க யாரும் இத பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்க நடக்க போறத யாரும் மாத்தவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. மாட்டேன். இப்படி ஒரு அசிங்கம் நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். நான் விடவே மாட்டேன். மித்ரா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என்ன ஆதி? என்ன கோவப்படுறீங்களா? ஐயோ,